தேசிய முன்னணியில் இருந்து வெளியேறி பெரிகாத்தான் நேஷனலில் இணையும் மஇகவின் சாத்தியம் தொடர்பில் மஇக தலைவர் தான்ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரனுடன் தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி விரைவில் கலந்து பேசவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் விளக்கங்களை பெறுவதற்காக விக்னேஸ்வரனுடன் இந்த விவகாரம் குறித்து தாம் பேசவிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மஇக பெரிகாத்தான் நேஷனலில் இணைந்து ஒத்துழைக்கக்கூடிய சாத்தியத்தை விக்னேஸ்வரன் கடந்த திங்கட்கிழமை நிராகரிக்கவில்லை. எனினும் இந்த விவகாரம் தொடர்பில் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னர் இந்த விவகாரத்தை மஇக மிக கவனமாக கையாளும் என்று கூறினார். பாஸ் மற்றும் பெர்சாத்து ஆகிய கட்சிகள் உடனான மஇகவின் தொடர்பு அம்னோவுக்கும் டிஏபிக்கும் இடையிலான நீண்ட கால பகைமை போன்றது அல்ல என்று விக்னேஸ்வரன் வலியுறுத்தியிருந்தார். பெரிகாத்தான் நேஷனலில் இணைய பல கட்சிகள் ஆர்வம் கொண்டிருப்பதாக துவான் இப்ராஹிம் இம்மாதம் 12ஆம் தேதி கூறியிருந்தார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தமது எஞ்சிய சிறை காலத்தை கழிக்க அனுமதிக்க கோரும் அரச உத்தரவு தொடர்பாக சீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அது குறித்து பகிரங்கமாக பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அரசாங்கம் முன்வைத்த கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. அரசாங்கம் கோரியுள்ள வாய்ப்பூட்டு நிபந்தனைகள் மிகவும் விரிவாக உள்ளன என்பதால் அதனை ஏற்க முடியாது என்று நீதிபதி ஏலிஸ் லோக் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் கோரியிருக்கும் தடை அகற்றப்பட்டாலும் அது விசாரணையை எந்த வகையிலும் பாதிக்கப் போவதில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். நஜீப்பின் வீட்டுக்காவல் சம்பந்தப்பட்ட விவகாரம் பொதுமக்கள் மத்தியில் ஏற்கனவே பரவலாக விவாதிக்கப்பட்டு விட்டது என்றும் அவர் தெரிவித்தார். நஜீப் தாக்கல் செய்துள்ள சீராய்வு மனுவின் முடிவு தெரியும் வரையில் அரச உத்தரவு பற்றி பேசுவதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் கோரியிருந்தது. இதன் மீதான விசாரணை வரும் நவம்பர் 24ஆம் தேதி வருகிறது. எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிதி முறைகேடு வழக்கில் நஜீப்புக்கு விதிக்கப்பட்ட 12 ஆண்டுகள் சிறை தண்டனை தற்போது 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. காஜாங் சிறைச்சாலையில் அத்தண்டனையை அவர் அனுபவித்து வருகிறார். மலாய்க்காரர் அல்லாதாரின் ஆதரவு பெரிகாத்தான் நேஷனலுக்கு இயல்பாகவே வந்து கிடைக்காது என்றும் சீன மற்றும் இந்திய சமூகங்கள் எதிர்நோக்கி வரும் கல்வி உள்ளிட்ட விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு ஆக்ககரமான தீர்வை முன்வைக்காவிட்டால் அவர்களின் வாக்குகளை ஈர்க்க முடியாது என்றும் உரிமை கட்சியின் தலைவர் பி. ராமசாமி வலியுறுத்தியுள்ளார். சீனர்கள் மற்றும் இந்தியர்களின் அரசியல் ஆதரவை பெறுவதில் எதிர்க்கட்சியினர் எப்போதுமே பிரச்சனையை எதிர்நோக்கி வருகின்றனர் என்று தமது முகநூல் பக்கத்தில் பினாங்கின் முன்னாள் துணை முதல்வருமான அவர் குறிப்பிட்டுள்ளார். அச்சமூகங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றும் மலாய் அல்லாத சமூகங்களின் ஆதரவு தங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும் எனும் ஊகத்தின் அடிப்படையில் பெரிகாத்தான் செயல்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். வெறும் வார்த்தை ஜாலம் புரியாமல் தங்களின் அரசியல் ஆதரவை பெறுவதற்கு பெரிகாத்தான் ஆக்ககரமான மாற்று வழியை பின்பற்ற தயாராக இருக்கிறதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். பிற சமூகத்தினரின் ஆதரவை பெறுவதற்காக பாஸ் கட்சி தனது முஸ்லிம் அல்லாதோர் பிரிவினரை மட்டுமே நம்பியிருக்க கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அது ஒரு சரியான வழிமுறை அல்ல என்றும் அவர் கூறினார். மானிய விலை ரோன் 95 ரக பெட்ரோலின் விற்பனை இம்மாதம் இறுதியில் தொடங்குகிறது. குறைவான புதிய விலையில் பெட்ரோலை வாங்க விரும்பும் மலேசியர்கள் தங்களின் மை கார்டு அடையாள அட்டைகளின் நுண்தகடுகள் சேதமடையாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு சேதமடைந்திருந்தால் அதனை உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் நிலையங்களில் அடையாள அட்டைகளை காண்பித்து தங்களை மலேசியர்கள் என்று உறுதிப்படுத்தும் நபர்களுக்கு மட்டுமே மானிய விலை கொண்ட பெட்ரோல் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். நுண் தகடுகள் உடைந்து விட்டிருந்தாலோ அது செயல்பட முடியாத நிலையில் இருந்தாலோ அன்றைய தினமே எந்த ஒரு தேசிய பதிவகத்திலும் அதனை மாற்றிக்கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். இலக்கிடப்பட்ட உதவித்தொகை திட்டம் நடப்புக்கு வரும்போது 1 லிட்டர் ரோன் 95 ரக பெட்ரோலின் விலை 1 வெள்ளி 99 காசாக இருக்கும் என்று கடந்த ஜூலை மாதம் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் விலை தற்போது 2 வெள்ளி 5 காசாகும். நாடு முழுமையிலும் உள்ள மொத்தம் 34,400 மலைச்சாரல்கள் மீது பொதுப்பணி இலாகா தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக ஆபத்தான அந்த மலைச்சாரல்கள் நாடு முழுமையிலும் உள்ள கூட்டரசு மற்றும் மாநில சாலைகளில் இருக்கின்றன. பஹாங்கின் சிம்பாங் புலாயிலிருந்து கேமரன் மலைக்கு செல்லும் சாலை நெடுகிலும் உள்ள அந்த மிக ஆழமான மலைச்சாரல்கள் மிக அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக JKR மலைச்சாரல்கள் பொறியியல் இயக்குநர் முகமது சைஃபுடின் அப்துல் ரசாக் தெரிவித்துள்ளார்.
சிம்பாங் புலாய் கேமரன் மலை சாலை நெடுகிலும் மிகவும் ஆபத்தான மலைச்சாரல்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு சிம்பாங் புலாய் கேமரன் மலை சாலையில் உள்ள ப்ளூ வேலியில் சில கண்காணிப்பு சாதனங்களை தாங்கள் பொருத்தி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மழைநீர் தடுப்பு நிலையங்கள், ஆபத்தான மற்றும் மிகவும் ஆபத்தான இதர இடங்களிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நிலச்சரிவுகள் ஏற்படுவதை தடுக்கும் முயற்சியாக பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் பாறைகளை அடுக்கி வலையினால் மூடும் பணியை JKR மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார். நாடு முழுமையிலும் மொத்தம் 34,400 மலைச்சாரல் பகுதிகள் இருப்பதாகவும் எந்த நேரத்திலும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய 1087 பகுதிகள் இருப்பதாகவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி முன்னதாக தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய தின கொண்டாட்டங்களுடன் இணைந்து நடைபெறும் மலேசியா சாரோங் மியூசிக் ரன் 2025 ரோட் டு விசிட் மலேசியா 2026க்காக நகர மையத்தில் உள்ள 10 முக்கிய சாலைகள் இன்று தற்காலிகமாக மூடப்பட்டு மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜலான் அம்பாங்கில் உள்ள கோலாலம்பூர் சிட்டி சென்டர் முன் பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும் இந்த நிகழ்வில் 5 கிலோமீட்டர் மலேசியா வேக ஓட்டம் மற்றும் 5 கிலோமீட்டர் வேடிக்கை ஓட்டம் ஆகிய 2 முக்கிய பிரிவுகளில் போட்டியிடும் 15,000க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று கோலாலம்பூர் காவல்துறை துறை தலைவர் டாக்டர் முகமது யூசுப் ஜான் முகமது தெரிவித்துள்ளார். சாலை மூடல்கள் மற்றும் மாற்றுப்பாதைகள் பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கும் என்றும் சாலைகள் படிப்படியாக மீண்டும் திறக்கப்படும் என்றும் இரவு 8 மணிக்குள் முழுமையாக மீட்டமைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.